என்ன ஹரிஷ் வர சொல்லிட்டு சைலண்டா இருக்க? உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ டல்லா இருக்கே. எது ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? எல்லாம் நீ கூட்டிட்டு வந்தியே பப்புக்கு, அந்த பொண்ணால தான். அன்னைக்கு அவ்வளோ பேர் முன்னாடி என்னை எவ்வளோ தைரியம் இருந்தால் கை நீட்டி அடிச்சிருப்பா. இதுக்கெல்லாம் அவள் பதில் சொல்லியே ஆகணும். பழி வாங்கியே தீர்வேன். அது ஒரு பட்டிக்காடு ஹரிஷ். நானே கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு அவளை கூட்டிட்டு வந்தேன். ஹாஸ்டல்ல இருந்து தனியா போனா எதுவும் கேட்பாவேன்னு தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் ஆகாது. அவள் எங்கே வேலை பார்க்கா என்ன அதுன்னு கேட்கறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் இன்னைக்கு. ஆமாம், அந்த பொண்ணு எங்கே வேலை பார்க்குறா? உங்கள் ஹாஸ்டல் தானே? ஹாஸ்டல் கிட்ட எங்கள் வீடு இருக்கிறதுனால ஹாஸ்டலில் வச்சு நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் கடையில் போய் தான் பிரச்சனை பண்ணுவேன். கடையிலையா? ஆமாம், அந்த பொண்ணு கடையில் வேலை பார்க்கன்னு தானே சொன்னேன். ஆமா, அருண் சார் கம்பெனில சேல்ஸ் செக்ஷன்ல நிக்கான்னு சொன்னாங்க. இது போதும். அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏன்டா ஹரிஷ் விட்டுரு. ஏதோ பட்டிக்காடா இருக்கறனால இதெல்லாம் புதுசா இருக்கும். பப்புக்குலாம் அவள் வந்திருக்க மாட்டா. திடீர்னு டான்ஸார கூப்பிட்டோன்னே அவள் அடிச்சிட்டா போல. ஹாஸ்டல்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என்னை அவள் அடித்ததுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நான் கிளம்புறேன் அனுசியா. சரி ஹரிஷ். மேம் பீஸா. பீஸாவா? நான் ஆர்டர் பண்ணலையே. உங்கள் கூட வந்திருந்தார்ல, அவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அப்படியா? ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாமலே போயிட்டான். சரி வச்சிருங்க. எப்படியோ நமக்கு இன்னைக்கு நல்ல லக்கு. வேட்டை தான் இன்னைக்கு ஒரு புடி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? நீயா? இது கடையா இருக்குன்னு பார்க்கேன். இல்லைன்னா இவனை 4 வார்த்தை கேட்டுருவேன். சரி, இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம். என்ன வேணும்? ஷர்ட் ஃபேப்ரிக் வேணும், நியூ கலெக்ஷன்ஸ். மென் செக்ஷனுக்கு வேற ஆள் சாப்பிட போயிருக்காங்க, வருவாங்க. நீங்கள் தான் ரொம்ப ஃப்ரீயாக நிற்கிங்க கடையில். எல்லாரும் பிஸியாக இருக்காங்கன்னு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நீ தான் காட்டணும், கடையில் வேற ஆள் இல்லை. பானு அக்கா, பானு அக்கா, பானு அக்கா, சுரேஷ் அண்ணா, கவிதா, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் தான், நியூ கலெக்ஷன்ஸ் தான். எது வேணும்னு கலர் பாருங்க. எல்லாத்தையும் விட இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? அந்த 3rd ரோடில் செகண்ட் இருக்குல்ல, அந்த எல்லோ ஃபேப்ரிக் சொன்னேன். இந்த எல்லோ ஃபேப்ரிக்கும் நியூ கலெக்ஷன் தான், நேற்று தான் வந்தது. ஓகேவா? இருக்கட்டுமா? எனக்கு ஓகே தான். ஃபேப்ரிக் ஓகே தான்னு சொன்னேன். பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எனக்கு பிடிக்கவும் இல்லை. துணி எடுக்கிறதா இருந்தால் எடி, இல்லைன்னா வெளியில் போயிரு. எடுக்க தானே வந்திருக்கேன். பொறுக்கி ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிரு. வெளியே போகிறதுக்கு உள்ளே வந்தேன். அன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னை அடிச்ச, அதுக்கு பழி வாங்க தான் உள்ளே வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி செல்லம். ஹே மேனேஜர், ஹூஸ் த மேனேஜர்? இவன் என்ன புதுசாக பிரச்சனை கலப்புதான்? மேனேஜர் எதுக்கு கூப்பிடுதான்னு தெரியலையே. மேனேஜர், ஹூஸ் த மேனேஜர்? சார், சார். மேனேஜர் எங்க? நீங்கள் யாரு? ஐ எம் த மேனேஜர் சார். ஓ, நீங்கள் தான் மேனேஜரா? என்ன ஷாப் நடத்துறீங்க? எனி ப்ராப்ளம் சார்? thousands of rupees பே பண்ணி டே பை டே ட்ரெஸ் எடுக்கிறோம். ஒரு ஸ்டாஃப் உங்களால் ஒழுங்காக போட முடியாதா? கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுகிறாங்க கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட. ஓ சாரி சார். எந்த ஸ்டாஃப் சார்? அதோ அந்த செக்ஷனில் நிற்கிறாங்களே, எல்லோ சுடிதார். இவ வந்ததுலேருந்தே பிரச்சனை தான். சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. ஐ வில் வார்ன் ஹர். ஹே அர்ச்சனா, அர்ச்சனா. மேனேஜர் மேடம் நம்மளை தான் கூப்பிடுதாங்க. ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான்னு நினைக்கேன். நான் எதுக்கு பயப்படணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. போய் என்னன்னு கேட்போம். மேடம். என்ன மேடம்? ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியாது. இர்ரெஸ்பான்சிபிள். உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு அருணை சொல்லணும். மேம், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வாங்கி வரல. அவங்க எதுக்கும் வராங்க. அவங்க கேட்டதை கொடுக்குறது தானே உனக்கு வேலை. அவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை மேடம். துணியும் எடுக்க மாட்டேக்கான், வெளியேயும் போக மாட்டேக்கான். ஹவு டேர் யூ? உங்கள் முன்னாடியே என்னை அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறா. என்ன சேல்ஸ்கள் இது? ஏன் முன்னாடியே என் கடையோட கஸ்டமர் இப்படி பேசுகிற? எனக்கு அருண் வரட்டும், 2ல் ஒரு முடிவு எடுத்துருதேன். யூ நீட் டு கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். நீங்கள் ஒரு பொண்ணு தானே? ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிங்க மேடம்? அவன் பேச்சு நடத்த எதுவுமே சரியில்லை. முன்னாடியே என்கிட்ட அடி வாங்கியிருக்கான் ஒருக்கா. அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ இங்கே வந்து பழி வாங்குதான். ஹலோ மேம், அந்த மாதிரி சீப்பான பிஹேவியர்லாம் எனக்கு கிடையாது. இந்த பொண்ணு என்னென்னமோ கதை சொல்லுது. ஐ சாரி ஃபார் தட் சார். இங்கே நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். வேறு சேல்ஸ் பர்சன் அனுப்புகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு இப்போ தான் புதுசாக கிராமத்துலேருந்து வந்திருக்கு. இந்த கிராமத்தை புத்தி தானே இருக்கும், பட்டிக்காடு வில்லேஜ். ஹலோ, என்னடி முறைச்சிக்கிட்டு நிற்கிற? பண்ணுறதே பண்ணிவிட்டு உனக்கு கோவம் வேற வருதோ? யார் என்ன பண்ணான்னு தெரியாமல் சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்தாதீங்க மேடம். அருண் சார் வரட்டும், நான் சொல்லிக்கிறேன். அகைன் சாரி சார். பானு அக்கா, பானு அக்கா. ஹலோ பானு அக்கா. என்கிட்ட நீ வச்சுக்கிறாதானே? மேம், எங்கே போனீங்க எல்லாரும்? மேம், லஞ்ச் பிரேக்கு சாப்பிட போனோம். கஸ்டமர் வந்திருக்காங்க பாருங்க, கவனிங்க. அவங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணுமோ எடுத்து காமிங்க. அப்புறம் அந்த புதுசாக அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா நீங்கள்? எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும்னு? அவளுக்கு என்ன மேடம் அர்ச்சனா? நல்லா பக்குவமாக தான் வேலை பாப்பா. உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட்டு. போய் கஸ்டமர் கவனிங்க. சரி மேம்.
சார் வாங்க காமிக்கேன். எஸ். இங்கே வெயிட் பண்ணு, அருண் வரட்டும். ஸ்ரேயா